ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போயுமே பண்ணி கொடுக்குற எக் மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. யூஸ்வலாக நம்ம எப்போவுமே செஞ்சு கொடுக்குற மாதிரி செஞ்சு கொடுத்து போர் அடிச்சிருச்சு, பெரியவங்களுக்கும் சரி சின்ன பசங்களுக்கும் சரி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 எக் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 எக் எடுத்துருக்கிறேன். இல்லை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் மசாலா பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ளேவர் போட்டுக்கலாம். ஃபிஷ் மசாலா, சிக்கன் மசாலா இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அங்கங்கே திட்டாக இல்லாத பவுடர் வந்து நல்லா ஜெல்லாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போது வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் ஸ்டாண்ட் மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கையுமே வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிட்டு குக்கரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாத, விசில் போடாத ஒரு 5 to 10 minutes நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைஃப் எடுத்து குத்தி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அதாவது ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ சைடெல்லாம் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கணும்னு இல்லை, ஒரு ஆஃப் பாயில் ஆச்சுனாலே போதும். இன்றைக்கி மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் மசாலா தான் எடுத்துருக்கோம். ஸோ அதே தான் இப்பயுமே ஆட் பண்ணணும். எந்த மசாலா நம்ம வந்து எக்கு கூட ஆட் பண்ணியிருக்கோமோ நம்ம தாளிக்கும் போதும் அதே மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் மாதிரியும் இருக்கும், ஈரல் மாதிரியும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லினா காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் ரெட் சில்லியை விட காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes 3 minutes வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க லோ சிம்மில் அப்படின்னா இந்த மிளகாய்த்தூள் ஸ்மெல் எல்லாமே போயிடும், உள்ளே நல்லா ஜெல் ஆகிடும். சூப்பரான எக் மசாலா ரெடி.